Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 ஃப்ரம் PGBP சாப்டர். இது CMA இன்டர் டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பரில் இருக்குது. ஸ்டடி நோட் 7லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோஃபார் 4 கிளாஸஸ் போயிருக்கு. இப்போது இது 5th கிளாஸ். ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு பெரிய சம் கேஸ் ஏலேருந்து கேஸ் ஐ வரைக்கும் கேஸ் ஓ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு சம். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். Mr. X அப்படிங்கிறவர் a grower and manufacturer of tea purchased machinery 15% on 10/4/2019 for 10 lakh. He computed depreciation for assessment year 21-22 as given below. ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து டீ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அது பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் அவர் ஒரு அசட் ஒன்று வாங்குறாரு, மிஷினரி ஒன்று வாங்குறாரு. 15% ரேட்டு டிப்ரிசியேஷன் ரேட் உள்ள மிஷினரி. என்றைக்கு வாங்குறாரு? 10/4/19 வாங்குறாரு, 10 லட்சத்துக்கு. டிப்ரிசியேஷனும் கேல்குலேட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காரு. இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க? ஃபர்தர் கம்ப்யூட் ஹிஸ் பிஸ்னஸ் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 21-22 அஸ்யூமிங் தட் இஸ் இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் வித்தவுட் ரெடியூசிங் தி எலிமெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் 8 lakh. ஓகே, நம்மளை வேறு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அஸ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க? இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷனை வந்து என்னவா அஸ்யூம் பண்ணிட்டு போட சொல்கிறாங்கன்னா, அண்ட் வித்தவுட் ரெடியூசிங் தி எலிமெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம் லெஸ் பண்ணாமல் டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இன்கம் வந்து 8 lakhsன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்மளை பிஸ்னஸ் இன்கம் போட சொல்கிறாங்க. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் அவங்க டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பாருங்கள், WDV நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நில்லுன்னு வச்சுக்கலாம். அசட் பர்ச்சேஸ்டு 10 lakhs. சேல் ப்ரொசீஸ் எதுவும் கிடையாது, ஏன்னா வேறு எந்த விசிட்டும் அவங்க விற்கலை. அதனால் அப்படியே 10 lakhsல டிப்ரிசியேஷன் போடுங்க. 10 lakhsல 15% இன்ட்டு 40% எதுக்கு போட்டிருக்காரு? இவர் டீ பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஏன்னா 40% பிஸ்னஸ் இன்கம், 60% அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்றதுனால 40% தான் ஆக்சுவலாக அவர் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சிக்கிட்டு 60,000ன்னு போட்டிருக்காரு. 10 lakhல 15% 1,50,000, அதில் 40% 60,000. ஸோ இது வந்து இயர் எதுக்கான WDV பாருங்கள், 1/4/2020க்கான WDV. இதை லெஸ் பண்ணால், ஏன்னா 19லேயே வாங்கிட்டாங்க இல்லையா. இப்போ நான் போட போகிறது வந்து 21-22க்கு 2 வருஷத்துக்கு போடணும். ஸோ 9,40,000ல் மறுபடியும் இன்னொரு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 56,400 வரும். ஸோ 883,600. ஓகேவா? இது மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ டிப்ரிசியேஷன் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்? The method of computation of depreciation followed by Mr. X is not correct. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் படி செக்ஷன் 43 சப்செக்ஷன் 6 அதில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் படி இவங்க கம்ப்யூட் பண்ண டெப்ரிசியேஷன் வந்து தப்பு. எப்படி போடணும் அப்போது? வேர் இன்கம் ஆஃப் அன் assessee is derived in part from agriculture and in part from business chargeable to income tax under the head PGBP for computing the WDV of assets acquired before the previous year. The total amount of depreciation shall be computed as if the entire income is derived from the business under the head PGBP. அதாவது டிப்ரிசியேஷன் கம்ப்யூட் பண்ணுறதுக்கான அந்த பர்பஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபுல் ஆஃப் தி இன்கம்மே பிஸ்னஸ்லேருந்து தான் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, டிப்ரிசியேஷனை அவர் எப்படி 40% மட்டும் கிளைம் பண்ணியிருந்தார், அவ்வளோதான் பிஸ்னஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்டையர் அந்த மிஷினரி வாங்கினது ஃபுல்லாகவுமே பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிப்ரிசியேஷன் 100% நீங்கள் பிஸ்னஸில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா எப்படி போடணும்? 24-19 படி பார்த்தோன்னா நில்லு, பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் 10 lakhs. அதே தான். டிப்ரிசியேஷன் மட்டும் ஃபுல்லு 100% கிளைம் பண்ணலாம். 10 lakhsல 15% போட்டால் என்ன வரும்? 1,50,000. இங்கே வந்து என்டையர் இன்கம்மே நம்ம டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண போகிறோம். டிப்ரிசியேஷன் அதனால நம்மளை ஃபுல்லாகவே கிளைம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இன்ட்டு 100% போட்டால் 1,50,000, அப்புறம் 8,50,000, மறுபடியும் டிப்ரிசியேஷன் போட்டால் 127,500. இது டிப்ரிசியேஷன். ஸோ பாருங்கள், இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் நம்மளுக்கு வேறு என்ன சம்மில் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 lakhs. அதான் சம்பளம் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்கம் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் வித்தவுட் ரெடியூசிங் தி எலிமெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 lakh. அதுலேருந்து டிப்ரிசியேஷன் இந்த இயருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, 1,27,500. அதை லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 672,500. அதில் இது வந்து மொத்தமான இன்கம், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டுமே சேர்ந்தது, அக்ரிகல்ச்சரல் ப்ளஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரல் பாதி பிஸ்னஸ் பாதின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 8 lakh
அதுலேருந்து டிப்ரிசியேஷன் எவ்வளோ இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ணோம் 127,500 கம்ப்யூட் பண்ணோம் இல்லையா, அதையும் நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 672,500. இதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரல் இன்கம் 60% அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. இதில் 60% போட்டிங்கன்னா 4,3,500 வருது. ஸோ இதையும் லெஸ் பண்ணிங்கன்னா 2,69,000. இது வந்து எவ்வளவு? பிஜிபிபி. என்னது? பிஜிபிபி உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி நிறைய அசட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, மிஷினரிலாம் வச்சு பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொருள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் குறிப்பிட்ட வருஷத்தில் மட்டும் 21-22 மட்டுமே நீங்கள் புதுசாக நிறைய மிஷினரி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற பிளாக்கோடு சேர்த்து இதுக்கான தேய்மானமும் உங்களுக்கு நிறைய வரும் இல்லையா? புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கான தேய்மானத்தையும் சேர்த்து நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போது இது எதுக்காக கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மிஷினரி வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அரசாங்கத்துக்கு நீங்கள் தொழில் முனைவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சும்மா ஒரு கன்செஷன் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாகும், டேக்ஸும் கம்மியாக கட்ட முடியும். அதனால் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன், ஆல்ரெடி டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஷீல்டு மாதிரி தான். ஏன்னா ப்ராஃபிட் வந்து நீங்கள் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறதுனால குறைய போகுது. ஆனால் அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் இன்னொன்று கொடுக்கறதுனால இன்னும் உங்கள் ப்ராஃபிட் வந்து குறைய தான் போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி. ஸோ அப்ளிகபிலிட்டி பாருங்கள். இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னா, on all assessee engaged in the business of manufacture or production of any article, thing or in the business of generation, transmission, distribution of power. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லைனா பவர் ஜென்ரேஷன்னா இபி கரண்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் கரண்ட் அதை எடுத்து ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு. என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு பாருங்கள். அசஸி மஸ்ட் பி அன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் விச் மேனுஃபேக்சர்ஸ் ஆர் ப்ரொடியூசஸ் எனி ஆர்டிக்கல் ஆர் திங் இன் த பிஸ்னஸ் ஆர் இன் த பிஸ்னஸ் ஆஃப், முதல்ல சொன்ன மாதிரி தான், மேனுஃபேக்சராக இருக்கணும், இபி ஜென்ரேட்டராக இருக்கணும். Assessee acquired and installed after 31st March 2005 a new plant and machinery other than the following. அதாவது 31st March 2005 அப்படின்னா 2006க்கு அப்புறமா, ஃபினான்ஷியல் இயர் 2006-07க்கு அப்புறமா நீங்கள் புதுசாக ஒரு மிஷினரி வாங்கி அதை இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கணும். ஆனால் அதில் இதெல்லாம் சேரக்கூடாது. நான் பின்னாடி சொல்கிற இந்த 4-5 ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து கிடையாது. என்னென்னலாம், நீங்கள் ஷிப்பு ஏர்க்ராஃப்ட்லாம் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு போய் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி விச் வாஸ் யூஸ்டு எய்தர் வித்தின் ஆர் அவுட் சைட் இந்தியா ஆர் எனி அதர் பர்சன் பிஃபோர் சச் இன்ஸ்டலேஷன். அதாவது நீங்கள் இந்த அசட்டை வாங்கி நீங்கள் தான் ஓனர் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா வேற ஒரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வந்து அவங்களுக்கு அது நியூ மிஷினரி தான் இல்லையா? ஈவன் செகண்ட் ஹேண்ட் மிஷினரியாக இருந்தாலும் அவங்களுக்கு அது புது மிஷினரி. ஆனால் அவங்க அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 20%ங்கிறது ஒரு ஹெவி பர்சன்டேஜ் இல்லையா? ஆல்ரெடி நீங்கள் அதை கிளைம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை பாஸ் ஆன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மிஷினரி வாங்கி எய்தர் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா, இங்கே ஃபஸ்ட்டு ஓனர் வந்து இன் இந்தியாலேயோ அவுட் சைட் இந்தியாலேயோ இருக்கக்கூடாது. நீங்கள் தான் ஃபஸ்ட் ஓனராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டால்டு இன் ஆஃபீஸ் ப்ரமைசஸ். நீங்கள் மிஷினரி ஆஃபீஸில் ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டு, இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு சேர் வாங்கி போட்டுட்டு, அது நான் வந்து அடிஷ்னலாக ஒரு அசட் வாங்கியிருக்கேன், ஒரு மிஷினரி வாங்கியிருக்கேன்னு சொல்லி அதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணி அதை அது மூலமாக பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ தான் அது அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறதுக்கான தகுதியுடையது. எனி அதர் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் ஆர் ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். புதுசாக ஒரு கார் வாங்கி இங்கேருந்து நீங்கள் இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு ஏரியாவுக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. Any plant and machinery which is allowed 100% deduction whether by way of depreciation or otherwise in the previous year. அதாவது ஆல்ரெடி அதுக்கு 100% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியாச்சு போன வருஷத்துலேயே. அப்படின்னா போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷத்துலேயே 100% டிடக்ஷன் கிளைம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
செக்ஷன் 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். அது வந்து ரிசர்ச்சுக்கானது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 100% டிடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன? இந்த அசட் வாங்குறது கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறீங்கன்னா 100% அதுலேருந்து உங்களுக்கு விலக்கு கொடுத்துருவாங்க. அப்போது ஆல்ரெடி 100% கிளைம் பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் மறுபடியும் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 5 பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நீங்கள் பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவர் அல்லது கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவராக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு. அசட் நீங்கள் வந்து 31 மார்ச் 2005, அதாவது 2006-07 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறமா இந்த அசட்லாம் வாங்கி இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த அசட்டில் எதெல்லாம் சேராது? ஷிப்பு, ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் சேராது. ஆஃபீஸ்க்கு ஏதாவது சம்மந்தமாக பொருள் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் சேராது. ஆஃபீஸ் அப்ளையன்சஸ்ஸு, மோட்ரு வெஹிக்கிள், அதாவது காரு, பஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் சேராது. அதுக்கப்புறமா 100% டிடக்ஷன் ஆல்ரெடி கிளைம் பண்ண ஒரு அசட்டுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அந்த அசட்டுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஓனராக இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஷால் பி அவைலபிள் ஒன்லி ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் நாட் ஆன் அதர் அசட்ஸ். அதான் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான் இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அப்ளை ஆகும். ஃபர்னிச்சர், பில்டிங்க்கெலாம் கிடையாது. ரேட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பாருங்கள், 20% சொல்கிறாங்க. அந்த நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அந்த வருஷத்தில் 20% எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணிக்கலாம். இன்க்ளூஸ் அதர் தேன் நார்மல் டெப்ரிசியேஷன். அந்த 15%, 10%லாம் சொல்கிறாங்க இல்லையா, ப்ளஸ் இந்த 20% நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வேர் இஃப் த அசட் இஸ் அக்வயர்ட் அண்ட் புட் டு யூஸ் ஃபார் less than 180 days. அதே கதை தான். செப்டம்பர் 30க்கு அப்புறமா வாங்குறீங்கன்னா ஹாஃப் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? 20%க்கு பதிலாக 10% கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இன் கேஸ் ஆஃப் நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியா. இந்த 20%க்கு பதிலாக வேறு சில ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அட் 35% இன்ஸ்டெட் ஆஃப் 20%. 20%ஏ அதிகம். அதுவும் இல்லாமல் 35%ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ரேட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கிடையாது, 20%க்கு பதிலாக 35% கொடுக்குறாங்க. எந்தெந்த சுச்சுவேஷனில் பாருங்கள். அசஸி செட்டப் அண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார் என்டர்பிரைஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஆர்டிக்கல் ஆர் திங். அதே தான், நீங்கள் மேனுஃபேக்சரர் ஆர் ப்ரொடியூசராக இருக்கணும். சச் அண்டர்டேக்கிங் ஃபார் என்டர்பிரைஸ் ஷுட் பி செட்டப் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2015. 2015க்கு முதல்ல சொன்னது வந்து இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் செட்டப்னு ஒன்று சொன்னேன்ல, அது வந்து 2005க்கு அப்புறம். இது 2015க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட் செட் பண்ணியிருக்கணும். Such undertaking should be set up in the notified backward area. இதெல்லாம் நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியா அப்படின்னு இந்த ஸ்டேட்டில் சொல்லப்படுற நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியாவில் செட்டப் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன? நோட்டிஃபைட்னா தமிழில் வந்து குறிப்பிட்டன்னு தான் அர்த்தம். குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட பகுதி, பேக்வேர்டு ஏரியா. அங்கே வந்து தொழில் வளர்ச்சியெல்லாம் அவ்வளோவா இருக்காமல் இருக்கும். நீ அங்கே போய் இந்த மாதிரி யூனிட்லாம் செட் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு நிறைய டெப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ், பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். ஆந்திரா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வளர்ந்துருக்கு, என்னன்னு தெரில. ஆந்திர பிரதேஷ், பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் 4. ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் நீங்கள் போய் இந்த மாதிரி யூனிட்லாம் செட் பண்ணிங்கன்னா அது என்னது, உங்களுக்கு நிறைய டெப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அசஸி அக்வயர்ஸ் அண்ட் இன்ஸ்டால்ஸ் இன் நியூ மெஷினரி ஆர் பிளான்ட்டு. ஓகேவா? அதுதான் ஷிப்டு, ஏர்க்ராஃப்ட்டு மேலே சொன்னதான். ஷிப்பு, ஏர்க்ராஃப்ட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது வாங்கினீங்கன்னா. ஃபார் சச் அண்டர்டேக்கிங் என்டர்பிரைஸ் இந்த பீரியட் பிகினிங் 1/4/15. ஓகே, எண்டிங் பிஃபோர். அதே மேலே சொன்ன கதை தான்ப்பா. நீங்கள் புது மிஷினரி வாங்கலாம், ஆனால் ஷிப்பு, ஏர்க்ராஃப்ட்லாம் வாங்கக்கூடாது. ஆர் அதர் அசட்ஸ் டெஃபர்ட் நான் எலிஜிபிள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஓனராக இருக்கணும். கார் வாங்கக்கூடாது, பஸ் வாங்கக்கூடாது, ஆஃபீஸ் அப்ளையன்ஸ்லாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் எலிஜிபிள் அசட்ஸ் கிடையாது. ஃபார் சச் அண்டர்டேக்கிங் டியூரிங் த பீரியட் பிகினிங் ஆன் 1/4/15லேருந்து எண்டிங் பிஃபோர் 1/4/2020 வரைக்கும் இந்த செட் பேக்வேர்டு ஏரியா. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 15-16லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 19-20 இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அசட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும். ஆனால் இந்த இன்எலிஜிபிள் அசட்ஸ்லாம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷன் 35% கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாதி வருஷத்துக்குள்ளே வாங்கியிருந்தீங்க, செப்டம்பர் 30க்கு அப்புறமா வாங்கியிருக்கீங்கன்னா 35%ல் பாதி எவ்வளோ, 17.5% அவ்வளோதான் உங்களுக்கு டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. Additional depreciation shall be reduced while computing closing WDV of the respective block. இது நம்மளுக்கு தெரியும் தான். Additional depreciation is not available if the new plant and machinery is sold in the year of acquisition. இது ரொம்ப முக்கியம்.
புதுசாக இந்த வருஷம் தான் அந்த மிஷினரி வாங்குறீங்க, வாங்கி உடனே விற்றுடுறீங்க இந்த இயர்லேயே அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு சேல் ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வரும். அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்கள் இந்த வருஷத்துலேயே கிளைம் பண்ணிடுறீங்களே, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின உடனே விற்றீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. Additional depreciation is not available if the power unit is claiming depreciation under SLM method. இந்த டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் எல்லாமே WDV மெத்தடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் SLM மெத்தடில் பவர் யூனிட்டாக இருந்து SLM மெத்தடில் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகே, இதை வச்சு ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரொவிஷன் சின்னதாக இருக்குது அப்படின்னா, செம்ம சின்னதாக இருக்குன்னா இதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதை நம்ம கடகடன்னு பார்த்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். C Limited மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் ஒன்று ஒர்க்கிங் சின்ஸ் லாஸ்ட் 20 years. The block plant 15 has WDV as on 1/4/2020. ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 lakhs. Subsequently it purchased the following plans. ஓகே, 20ஆம் தேதி ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பத்தில் 2020 to 21 WDV எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் இருந்திருக்கு. மிஷினரி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 15% இருந்திருக்கு. ஸோ இவங்க அடிஷ்னலாக இதெல்லாம் அசட்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். பிளான்ட் ஏவை வந்து 7/4/2020 வாங்கியிருக்காங்க. பிளான் பியை வந்து டிசம்பர்லேயும், பிளான் சியை வந்து எவ்வளவு மேலையும், பிளான் மே 2021 அடுத்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பிளான் டியை வந்து டிசம்பர் மாதம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இதுக்கெலாம் கிளைம் பண்ணலாம் பாருங்கள். இதுக்கு கிளைம் பண்ணலாம், இதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு பண்ணவே முடியாது, ஏன்னா அடுத்த வருஷம் வாங்கியிருக்காங்க. இது அடுத்த வருஷத்தில் வரப்போகுது. இதை வந்து பாதி, இதுவும் செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கியிருக்கிறதுனால இதுக்கும் பாதி தான் கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் அக்விசிஷன் ரேட்டு, அமௌண்ட்டு, இது ரேட்டு. ஓகேவா? இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? பிளான் பி இன்ஸ்டால் ஆன் 7/5/2021. பிளான் பியையும் அடுத்த வருஷம் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணதும் இந்த வருஷமாக இருக்கணும். ஸோ இதையும் அடுத்த வருஷம் பண்ணதுனால அடுத்த அசஸ்மெண்ட் இயரில் தான் இதுக்கும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரேட்டு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். பிளான்ட் ஏ ரேட்டு 20%. ஓகே, இது வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ரேட்டு. நம்ம அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். 15% நம்ம இவங்க வந்து எடுக்கலை. ஸோ 20% பாருங்கள், 6 lakhs. ஸோ 6 lakhs into 20%, ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன், ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 6 lakhsல 20% எவ்வளோ வரும்? 6 lakhsல 10% 60,000, 20%னா 1,20,000. 60,000 into 2. ஸோ 1,20,000 இன் அசஸ்மெண்ட் இயர் 21-22. ஏன்னா இது ஃபினான்ஷியல் இயர் எப்போ வாங்கினது? 2021 வாங்கினது. ஸோ இதை 21-22 கிளைம் பண்ணலாம். அதே இயரில் தான் ஃபினான்ஷியல் இயர்னால் அது அடுத்து தான் அசஸ்மெண்ட் இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். அடுத்து 2 lakhs. இந்த 2 lakhsக்கு டெப்ரிசியேஷன் 20,000 இருக்கு இல்லையா? 2 lakhsக்கு 20,000 எவ்வளோ வரும்? 40,000 தான். ஆனால் அது அடுத்த வருஷத்துல தான் இன்ஸ்டாலே பண்ணியிருக்காங்க பாருங்கள். 7/5/2021 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் தான் நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியும். 40,000 இன் அசஸ்மெண்ட் இயர் 22-23. நெக்ஸ்ட்டு இதையும் அடுத்த வருஷம் தான் வாங்கவே செஞ்சுருக்காங்க. ஸோ 2,50,000ல் 20% போட்டிங்கன்னா 50,000 வரும் இல்லையா? 50,000 இன் அசஸ்மெண்ட் இயர் 22-23 அடுத்த வருஷத்தில் தான் நீங்கள் அதை கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 1 lakh. ஓகே, இங்கே நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். where if the asset is acquired and put to use for less than 180 days, then additional depreciation at 10%. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நார்மல் டெப்ரிசியேஷனில் வந்து செப்டம்பர் 30க்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா ஹாஃப் இயர் டெப்ரிசியேஷன் தான் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் நீங்கள் அந்த 10% அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு, அதாவது அந்த இயருக்கு பாதியும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பாதியும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு புது அசட்டை October 3rd அன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ரேட் எவ்வளோ? 20%. அதில் 10% வந்து நீங்கள் இந்த இயர்லேயும் அடுத்த 10% அடுத்த இயர்லேயும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த 20%க்கும் இதுதான் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி 35%க்கும் இதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அசட்டை 30th செப்டம்பருக்கு அப்புறம் வாங்கினா பாதியாக கிளைம் பண்ணலாம். இந்த இயரில் பாதி, அடுத்த இயரில் பாதி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் டி பாருங்கள், 12/2020 இதையும் இந்த வருஷத்தில் பாதியில் தான் வாங்கியிருக்காங்க, பாதிக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 30க்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான டெப்ரிசியேஷன் பாருங்கள். 1 lakhக்கு டெப்ரிசியேஷன் 20% போட்டிங்கன்னா 20,000 வரும். ஆனால்
10,000 நீங்கள் இந்த வருஷத்துலையும் அசஸ்மெண்ட் இயர் 21-22லையும் அடுத்த 10,000 அடுத்த வருஷத்துலையும் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போது இதே மாதிரி கேஸ் தானே இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 12 தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிளான் பி இன்ஸ்டால் பண்ணதே அடுத்த வருஷத்தில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வாங்கி இன்ஸ்டால் பண்ணுற ரேட்டு தான் நம்மளுக்கு ரெலவெண்ட்டே தவிர, நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்புறம் 6 மாதம் கழித்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்த வருஷத்தில் எடுத்ததுனால நீங்கள் ஃபுல்லாகவே அடுத்த வருஷத்தில் இங்கே கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இந்த சம்மோட இந்த வீடியோ முடியுது. 20 நிமிஷம் வந்துருச்சு வீடியோ. ஏன் இப்படி வீடியோ குட்டி குட்டியாக போடணும்னு சொல்கிறேன்னா, அப்லோட் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது, அதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த சம்மை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3. ஓகே, பாய்.